நெல்லை சந்திப்பு பகுதியில் பல்லாங்குழியாக மாறிய சாலை மற்றும் அப்பகுதியில் பாதாள சாக்கடை கால்வாய் தோண்டும் பணிகளால் வாகன ஓட்டிகள் பணிக்கு செல்வோர் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக சாலையை சீரமைத்து கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் செல்வராஜிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், தற்போது நெல்லை சந்திப்பு பகுதியில் சாலை மிகவும் சேதமடைந்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. பொதுமக்களின் கோரிக்கை என்ன? நிஷ்மா பூர்ணிமா, திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி என்பது 4 மண்டலங்களில் உள்ளது. நெல்லை டவுன், மேலப்பாளையம், தச்சநல்லூர், பாளையங்கோட்டை ஆகிய 4 மண்டலங்கள் பகுதிகளாக உள்ளன. ஆனால் குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட நெல்லை சந்திப்பின் இறுதிய பகுதியாக இருக்கக்கூடிய நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் அருகே பல ஆண்டுகளாக தற்போது அந்த சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது. இங்குள்ள சாலைகளில் பல்லாங்குழி விளையாடுவதைப் போல ஆங்காங்கே அந்த குழிகள் இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பலர் அந்த பகுதியில் நிலை தடுமாறி கீழே விழக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலும் இதே போன்ற நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் இதுபோன்ற சாலைகள் மிகவும் குண்டுகளுமாக இருப்பதன் காரணமாகவும் இதுபோன்ற பலர் தங்களுடைய அந்த சாலைகளை கடந்து செல்வதில் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக கனரக வாகனங்கள் அந்த பகுதியில் செல்ல முடியாத சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக நெடுஞ்சாலைத்துறையிலும் பலமுறை தங்கள் புகார் தெரிவித்தும் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்காத காரணத்தால் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். இங்கே நேரடியாக பார்க்கலாம், கனரக வாகனங்கள் அந்த இடத்தை தாண்டி செல்வது ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலாகவும் அந்த பகுதி மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியிலே வெளியிலிருந்து வரக்கூடிய பகுதி மக்கள் எல்லாருமே நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் வழியாக தான் அவர்கள் நேரடியாக செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அதே போலதான் பல்வேறு இடங்களிலும் இதுபோன்ற ஒரு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியுமாக சாலைகள் காட்சிகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சியிலே ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த சாலைகள் முழுவதுமே தற்போது குண்டும் குழிமாகவும் காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது. இந்த சாலைகள் அனைத்துமே நீங்க நேரடியாக பார்க்கலாம், பல்வேறு குளங்கள் குட்டைகள் போலவே இந்த சாலைகள் அனைத்துமே காட்சி அளித்துக் கொண்டு இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறார். ஏன்னா வாகனத்தை கூட இயக்க முடியாத சூழ்நிலையாக அந்த பொதுமக்கள் தங்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதுபோன்ற பொதுமக்களோட சிரமத்தை என்ன என்பதை நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஐயா வணக்கம். குறிப்பாக இந்த இருசை எப்படி வாகனத்தை ஓட்டிட்டு வரீங்க? எந்த அளவுக்கு சிரமமா இருக்கியா? வரவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே குண்டு மூலியமா இருக்கு, சரி பண்ண மாட்டாங்க. ரோட அப்படியே போட்டிருக்காங்க, ரொம்ப நாளா கிடக்கு. ஆமா, ரொம்ப போக்குவரத்து போக முடியல, நடந்து வர முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆமா, ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. என்ன செய்யவே தெரியல, என்ன செய்ய போறாங்க தெரியல கவர்மெண்ட். ஆமா, நிச்சயமாக அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் தெரிவிக்கும் போது அவர் நேரடியாக தெரிவித்தார், இது போன்ற சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சிகள் அளித்துக் கொண்டு இருப்பதன் காரணமாகவும் இந்த சாலைகள் என்பது மிகப்பெரிய மோசமாக இருப்பதாகும். ஏன்னா குறிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்களில் மழைக்காலம் என்பதன் காரணமாக இந்த சாலைகளை சீர் செய்யப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்த நிலையில் கூட திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக நெடுஞ்சாலைத்துறையிலும் ஒரு மெத்தன போக்கோடு செயல்படுவதன் காரணமாக இதுபோன்ற சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது. இனியாவது மாநகராட்சி நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் இந்த மழைக்கு முன்பாக, ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில இதற்கு முன்பாகவே அந்த பணிகளை செய்திருக்கப்பட வேண்டும். அந்த பணிகளை செய்ய முடியாத காரணத்தால் தற்போது பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தெரியுமா? தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.